श्रीशैलेशदयापात्रं दैवत्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्ययामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्योमोगतसराणिधनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता शनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्करेलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधाव्यपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसुमुनिं पुनतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्राकवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुकामः स्वसरममर्वन्द्यं रङ्गनाथशेषाक्षात् जुगलतिलकं तं विष्णुचित्तं नमामि விண்ணார்தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தானென்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமின்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்தெனும் தேத்துவர் பல்லாண்டே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 44வது திவ்ய தேசம் திருப்புல்லானி. இது பாண்டிய நாட்டு திருத்தலங்களிலே பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் 18, அதிலே 4வது திருத்தலமாக இந்த திருப்புல்லானியை இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த திருப்புல்லானி திவ்யதேசமானது திருச்சியிலேருந்து அல்லது மதுரை போகக்கூடிய வழியில் ராமநாதபுரத்திலேருந்து தெற்கே 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. திருப்புல்லானி பெருமாள் கல்யாண ஜெகநாத பெருமாள். இங்கே தர்ப்பசயனத்தில் ராமர் இருக்கிறார். கல்யாண ஜெகநாத பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் கல்யாணவல்லி பத்மாசனின்னு பேர். விமானம் கல்யாண விமானம். தீர்த்தம் ஹேமதீர்த்தம் சக்கர தீர்த்தம். பிரத்யக்ஷமாக புல்லாரண்ய மகரிஷிக்கும் அஸ்வத்த நாராயணனுக்கும் சமுத்திரராஜனுக்கும் பிரத்யக்ஷமான பெருமாள். திருமங்கை ஆழ்வார் 21 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த திருத்தலத்தில் ராமாயணத்தோடு நேரடியாக தொடர்பு உள்ள திருத்தலம் இது. ராமாயணத்துக்கும் இந்த திருத்தலத்துக்கும் நிறைய தொடர்பு. எப்படி என்றால் 2-3 வகையில். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் சேதுக்கரைன்னு இருக்குது. அங்கேருந்து தான் சேது பந்தனம் நடைபெற்றது. இலங்கைக்கு அணை போட்ட இடம் சேதுக்கரைன்னு. சரி, இன்னொன்று, இங்கே ராமர் சயன கோலத்தில் இருக்கார். வேறு எங்கேயுமே ராமர் சயனத்தில் பார்க்கவே முடியாது. ராமர் பெரும்பாலும் நின்ற கோலத்தில் இருப்பார். சில இடங்கள்லாம் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். இங்கே
சயன கோலத்தில் ராமர் இருக்கிறார். அதே ராமர் பட்டாபிஷேக ராமர் காட்சியாகவும் இருப்பார். இங்கு 3 ரிஷிகள், புல்லவர், காலவர், கண்ணவர், 3 ரிஷிகளுக்காக அரச மரமாகவும் ஆதி ஜெகநாதராகவும் பெருமாள் காட்சி கொடுத்திருக்கிறார். தசரத மகாராஜா இங்கே வந்த பொழுது தசரத மகாராஜா குழந்தை வேண்டும் என்று இந்த ஆதி ஜெகநாத பெருமாள்கிட்ட தான் வேண்டிக்கிறார். எனக்கு குழந்தையே இல்லையே, குழந்தை வேணும். அப்போ நீ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி பாடினால் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று அருள் புரிந்தவர் இந்த பெருமாள் தான், ஆதி ஜெகநாத பெருமாள். அதனுடைய ஞாபகார்த்தமாக தான் இப்பொழுதும் கூட வியாழக்கிழமை இங்கே பாயச விநியோகம் நடக்கும். 5 நிலை ராஜகோபுரம். ராமர் சேதுக்கரை கிட்ட அங்கே பாலம் கட்டணும்னு சொல்லி சமுத்திரராஜன்ட்ட சரணாகதி பண்ணுறார். சமுத்திரராஜன்ட்ட உதவி கேட்குறார். சமுத்திரராஜா, நீ எனக்கு கொஞ்சம் வழி விட்டேனா நாங்கள் போய்விடுவோம். அப்போ இந்த சமுத்திரராஜன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற வேகத்தை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேகமாக சமுத்திரம் அலையோடு வந்தது. உடனே இவருக்கு கோபம் வருது. இவர் பார்க்குறார், இந்த இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை நாம் எப்படி கடந்து போகிறதுங்கிற மலைப்பில் அங்கே சயனித்து கொண்டு வருவார். சயனம்னா என்னன்னு கேட்டால் 2 விஷயம். வெறும் தரையில் படுக்கக்கூடாது. அதே நேரத்தில் இவர் சன்னியாசி ஆகிட்டதுனால, அதாவது துறவரம் பூண்டு வந்ததுனால இவர் மெத்தையோ விரிப்போ விரிச்சிக்க முடியாது. ஏன்னா கல்லணையில் கந்துயின்றுன்னு வெறும் கல் மேலே தான் படுத்துட்டார். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, தெற்பையை கீழே விரித்து கொண்டு தெற்பையில் சயனம், தெற்ப சயனம், அதான் புல்லை அணையாக வைத்து கொண்டவர். அதனால் புல்லணை, புல்லாணி, திருப்புல்லாணின்னு பேர். ராமர் கவழையோட சயனத்தில் இருக்கார். சமுத்திரராஜன் மேலே அப்போ உடனே இதை கண்ட லக்ஷ்மணர் என்ன பண்ணுறாருன்னா, லக்ஷ்மணர் யார்? ஆதிசேஷன் தானே. உடனே அண்ணா அப்படி தரையில் படுத்துட்டாரேன்னு ஆதிசேஷன் பூமியை குடைந்து கொண்டு அவருக்கு படுக்கையாக அழகாக ஆழ்வார் பாசனம் உண்டு. நின்றால் குடையாய், இருந்தால் சிம்மாசனமாம், படுத்தால் படுக்கையாம்னு சொல்லி ஆதிசேஷனுக்கு பேர். அப்படி கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அதனால் லக்ஷ்மண பெருமாள் ஆதிசேஷனாக பூமியை பிளந்து அவருக்கு தாங்கிக் கொள்கிறார் என்பது அந்த காட்சியை இப்பவும் பார்க்கலாம். பட்டாபிஷேக ராமரும் உண்டு. அங்கே ராமர் நின்று இருந்து கிடந்த 3 கோலத்திலையும் இங்கே பார்க்கலாம். சந்தான கோபாலனும் இருப்பார், எல்லா பெருமாளும் இருப்பார். அழகான திவ்ய தேசம். அப்போ இவரை மலைச்சு போய் படுத்தவர் ஆறுதல் அடைஞ்சு எழுந்திருந்து சமுத்திரராஜன் போய் சரணாடிவார். ராமாயணத்தில் சரணாகதி ஏற்றுக்கொள்ளப்படாத சரணாகதி அது ஒன்று தான். இவர் போய் சமுத்திரராஜன் சரணாடிவார். இனி பார்த்து எனக்கு வழி விடுன்னு. சமுத்திரராஜன் வழி விட மாட்டார். அப்போ கோபம் ஒரே அஸ்திரத்தினால இந்த சமுத்திரத்தை வற்ற வைத்து விடுகிறேன்னு சொல்லி அஸ்திரத்தை எடுப்பார். அப்போ சமுத்திரராஜன் அவரிடம் சரணாகதி, தன்னுடைய பத்தினியோடு சரணாகதி அடைவார். அப்போ சொல்வார், இனிமேல் நான் உங்களுக்கு வழி விடுறேன்னு. அதுக்காகத்தான் அந்த ராம்னு கல்லை எடுத்து போட்டோன்னா அந்த கல்லெல்லாம் மிதந்தது, அணை கட்டினார். அதனால் இந்த இடத்துல அதுதான் விசேஷம். திருமங்கை ஆழ்வார் 21 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அருமையான திவ்ய தேசம். ராமாயணத்தோடு நேரடி தொடர்பு உள்ள திவ்ய தேசம் இது என்பதை கூறி
ஆழ்வார் பாசுரத்தை அனுபவிப்போம். தன்னை நைவிக்கிலன் வல்லிலையேன் தொழுதும் எழு பொன்னை நைவிக்குமப் பூஞ்சருந்தி மணிநீழ்வாய் என்னை நைவித்தழில் கொண்ட கன்ற பெருமான் இடம் புன்னை முத்தம்பொழில் சூழ்காய புல்லானியே உருகி நெஞ்சே நினைத்திங்கிருந்தன் தொழுதும் எழு முருகுவண்டு வண்டுன் மலர் கை நீழலில் முன்னொரு நாள் பெருகாதன்மையன் உள்ளமைத்த பிரிந்தானிடம் பொருது முன்னீர் கரைக்கே ஏ மணியொந்து புல்லானியே எது செய்தால் மறக்கேன் இவனமே தொழுதும் எழு தாது மல்கு தடஞ்சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை நின்னை பிரியேனனி இனியன்றகன்றானிடம் போது நாளும் கமழும் பொழில் சூழ்ந்த புல்லானியே கொங்குன் வண்டே கரியாக வந்தால் கொடியேற்கு முன்னங்க வீசன் நமக்கே பணித்த மொழிசெயலன் மங்கை நல்லாய் தொழுதும் எழுபோயவன் மண்ணுமூர் பொங்கு முன்னீர் கரைக்கே மணியுந்து புல்லானியே உணரில் உள்ளம் சுடுமால் வினையேன் தொழுதும் எழுதுணரி நாழல் நரும்போது நம் சூழ் பொழிலை பொய்து பின் தணரில் ஆவி தளரும் என அன்பு தந்தாளிடம் புனரியோதம் பணிலம் மணியுந்து புல்லானியே என்கி நெஞ்சே நினைத்தெங்கிருந்தன் தொழுதும் எழு வள்ளல் மாயன் மணிவண்ணன் எம்மான் மருவுமிடம் கல்லவிமும் மலர்காவியும் தூமடல் கோதையும் புல்லும் அல்லல் பழனங்களும் சூழ்ந்த புல்லானியே பாவி நெஞ்சே தொழுதும் எழுபோய் அவன் பாலமாய் இரவும் நாளும் இனி கண் தொழிலாயிருந்தன் பயன் விரவி முத்தம் நெடுவன் மணல்மேல் கொண்டுவன் பரவி என்ன புதஞ்செய்து வந்துந்து புல்லானியே அளமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கன்பாராய் சலமதாகி தகவொன்றிலர் நாம் தொழுதும் எழு உளவு காணல் கழியோங்கு தன் பொழிலோடும் இசைப்புலவு காணல் கழிவண்டினம் பாடும் புல்லானியே ஓதி நாமும் குளித்துச்சி தன்னால் ஒளிமாயமால் பாதம் நாளும் பணிவோம் நமக்கே நலமாதலின் ஆது தாராவெனினும் தரும் அன்றியும் அன்பராய் போதும் மாதே தொழுதும் அவன் மண்ணு புல்லானியே இலங்கு முத்தும் பவழக் கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ் தழகாதையாய புல்லானி மேல் கலங்கவில்லா புகழான் கலிய நொலிமாலை வளங்கொள் தொண்டருக்கிடமாவது பாடில் வைகுந்தமே. அடுத்தாப்புல பிரிவு ஆற்றாமையால் தலைவி பறவைகளை தூதுவிட்டு பிறை தென்றல் முதலைவற்றால் வருந்து கூடக்கூடிய பாடலாக திருப்புலானீஸ்வரர் காவார் மடல் பெண்ணை அன்றில் அரிகுருளும் ஏவாயினோடு எங்கும் எகில் கொடிதாலோ பூவார் மணங்கமழும் புல்லானி கைதொழுதேன் பாவாய் இது நமக்கோ பான்மையை ஆகாதே முன்னம் குரல் உருவாய் மூவடி மண் கொண்டாளந்த மன்னன் சரிதைக்கே மாளாகி பொன்மயந்தேன் பொன்னங்கழிக்கானல் புள்ளினங்கால் புல்லானி அன்னமாய் நூல் பயந்தார் ஆங்கியதனை செப்புமே. பபி துழாய தன் மேல் சென்ற தனி நெஞ்சம் செவ்வி அறியாது நிற்குங்கொள் நித்திலங்கள் பவ்வத் திரையுளவு புல்லானி கைத்தொழுதேன் தெய்வச் சிலையார்கண் சிந்தையோய் செய்ப்பமினே. பரிய இரணியனதாகம் அணியுகிறாள் அரியுருவாய் கீண்டான் அருள் தந்த நமக்கு பொறுதிரைகள் பொந்துளவு புல்லானி கைதொழுதேன் அரிமலர்கண் கண்ணீர் ததும்ப அந்துகிலும் நில்லாயே. வில்லால் இலங்கை மலங்கச் சரம் துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும் எல்லாரும் என்றன்னை ஏசினும் பேசிடினும் புல்லானி எம்பெருமான் பொய்கேட்கின்றேனே. கழன்றிலங்கு வெங்கதிரோன் வேதரோடும் போய் மறைந்தான் அழன்று கொடிதாகி அஞ்சுடரில் தாண்டுமால் செழுஞ்சடம் பூஞ்சோலை புல்லானி கைதொழுதேன்
இழந்திருந்தேன் என்றன் எழில் நிறமும் சங்கமுமே. கணையார் இடிகுரலின் கார்மணியின் நாவாடல் நினையேனும் நில்லாது தீயிற் கொடிதாளோ புனையார் மணிமாடம் புல்லாணி கை தொழுதேன் வினையேன் மேல் வேலையும் வெந்தழலே வீசுதலே. தூம்புடைக்கை வேளம் வெறுவ மறுப்பொசித்த பாம்பின் அணையான் அருள் தந்தவா நமக்கு பூஞ்செருத்தி பொன்சொரியும் புல்லாணி கைதொழுதேன் தேம்பல் இளம்பிறையும் எந்தனக்கோர் வெந்தழலே. வேதமும் வேள்வியும் விண்ணும் இருசுடரும் ஆதியும் ஆனான் அருள் தந்தவா நமக்கு போதவரும் புன்னை சூழ் புல்லாணி கைதொழுதேன் ஓதமும் நானும் உறங்காதிருந்தேனே. பொன்னவளரும் பொன்னவரும் புன்னை சூழ் புல்லாணி அம்மானை மின்னிடையார் வேட்கை நோய் கூர் இருந்ததனை கண்ணவிலும் திந்தோள் கலிய நொழிவல்லார் மன்னவராய் பன்னாண்டு வானாடும் முன்னுவரே என்று 21 பாசுரங்களால் திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோ மண்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அல்லாத இறைவாணிதாராய் பறையலுறும் போவாய் வெற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாபம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலுறம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.